மாமா, அங்க ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். வாங்க என்னன்னு பாப்போம். என்னாச்சு? எங்க கூட்டிட்டு போறீங்க? இல்ல மேடம், டாக்டர் இந்த பேஷண்ட்டை பக்கத்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண சொன்னார் மேடம். இங்க வசதி குறைவா இருக்கான், அதான் டாக்டர் திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னார் மேடம். சரி, எந்த ரூம்? இந்த ரூம் தான் உள்ளதானே? கூட்டிட்டு போங்க. உள்ள போ. சொல்லுங்க, வந்துட்டீங்களா? டேடி சரி சரி, வாங்க வாங்க, நாங்க ஹாஸ்பிடல்ல தான் இருக்கோம். வாங்க. வா வா. போடா. வா வா வா. போ போ. நல்லா உள்ள வாங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்காதீங்க. சீக்கிரம் போய் கிளம்புங்க. போங்க போங்க. கிளம்புங்க. தங்கச்சி, இவங்க தான் நினைக்கிறேன். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண ராசாத்தி. இந்தாங்க அவரோட ஃபோன். இப்ப முத்து மாமாக்கு எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்காரு. ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணு முழிச்சிருவாருன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்து பேசலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்லங்க, எனக்கு என் முத்து மாமாவை தூரத்துல இருந்தாவது பார்த்தே ஆகணும். கூட்டிட்டு போங்க. இப்பதான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வேற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. சரி வாங்க வாங்க. போய் பாருங்க. இது இல்ல, முத்தரசனை தான் இங்க கொண்டு வந்தாங்க. ஆனா இவர் எப்படி இங்க வந்து படுத்திருக்காருன்னு தெரியல. சரி வாங்க. மாமா, இந்த ரூமுக்கு தானே அவர் ஷிஃப்ட் பண்ணதா சொன்னாங்கன்னு சொன்னேன். இந்த ரூமுக்கு தானே ஷிஃப்ட் பண்ணாங்க. ஆனா அவரை உள்ள காணோம். என்ன சொல்ற நீ? எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இந்த ரூமுக்கு தானே முத்தரசன் சார் ஷிஃப்ட் பண்ண சொன்னீங்க. உள்ள போய் பார்த்தா வேற ஆள் இருக்காரு. என்ன சொல்றீங்க? முத்தரசனுக்கு நான் எப்ப ஒண்ணும் ஷிஃப்ட் பண்ண ஆயிருக்காது. சொன்னேன்? இல்ல டாக்டர், நீங்க சொன்னீங்கன்னு தான் ரெண்டு பேர் வந்து அவரை நான் யாரையும் ஷிஃப்ட் பண்ண சொல்லலையே. இப்போ உள்ள அவரை காணோம். எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. செக் பண்ணி பாருங்க, இங்கதான் இருப்பாங்க. உள்ள போய் பாருங்க. என்ன டாக்டர் அவர் சொல்லலங்கிறாரு? ஐயோ, எது நடக்க கூடாதுன்னு டென்ஷன் ஆனனோ அதுவே நடந்துருச்சு. இது கண்டிப்பா அந்த ஸ்வேதாவோட வேலைதான். இனிமே எனக்கு நீங்க தேவையில்ல. எனக்கு இப்போ சொத்து மட்டும்தான் வேணும். உங்க சொத்து மொத்தத்தையும் எனக்கு எழுதி கொடுத்துட்டா இங்க இருந்து நீங்க உயிரோட போலாம். இல்லனா
யாருக்கிட்ட பேசுற? மயக்க ஊசி போட்டு மிரட்ட பாக்குறியா? என் உயிரில் அடி ஒரு ஒண்ணு பண்ண முடியாது. ஏய் கூட்டிட்டு வாங்கடா. என்ன விடுங்க, என்ன விடுங்கன்னு சொல்றேன்ல. என்ன விடுங்க. அப்பா. என்னாச்சுப்பா? என்ன மாமா ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே என் உயிரே போனாலும்னு. தோ இந்த உயிர் போனா பரவாயில்லையா? போ. என்ன விடுங்க. என் பொண்ணம் வச்சு காலத்து சாதிக்கிறேன். பொம்பளையாடி. அதெல்லாம் விடுங்க. இப்ப எனக்கு தேவை ஒண்ணுதான். அது உங்களோட சொத்து மட்டும்தான். அத வித்து எனக்கு தேவையான விஷயங்களை நானே சாதிச்சுப்பேன். ஒழுங்கா பத்திரத்துல கையெழுத்து போடல உங்க உயிர். இதோ உங்க பொண்ணு ருத்ரா இருக்கால, ஐம் வெரி சாரி, அவ இனிமே இருக்க மாட்டான். இப்ப கையெழுத்து போடுறீங்களா இல்ல? கையெழுத்து போடுற. அப்பா, என்ன விடுங்க. போட்டு விடு, அவளை விடு. போ. இந்த ஸ்வேதாவுக்கு ஜெயிக்கிறது நான் ரொம்ப பிடிக்கும். இது போதும். இத மட்டும் வச்சு உங்க பொண்டாட்டி புள்ளைங்களை எல்லாம் என்ன கதிக்கு ஆளாக்குறேன்னு பாரு. என்ன போன வெண்ணிலா மேலையோ என் குழந்தைங்க மேல ஒரு கீரல் பட்டாலும் குறவளை கடிச்சிருவண்டி, கொன்னே போட்டு. இந்த ஸ்வேதாவை பத்தி உங்களுக்கு இன்னும் முழுசா புரியலன்னு நினைக்கிறேன் மாமா. சொத்தை விட இந்த உலகத்துல அனுபவிச்சு சந்தோஷப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அப்படி ஒரு விஷயத்தை தான் நான் இப்ப பண்ண போறேன். எப்படி? ஏய், மறுபடியும் எதுவும் சொதப்பிடாம பாத்துக்கோங்க, புரியுதா? ஸ்வேதா, என் முத்து மாமா எங்க? என் ருத்ரா எங்க இருக்கா சொல்லு. அதுக்கு முன்னால நீ பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. பாத்தியா? பத்திரம். என்னது இது? உன் முத்து மாமா இருக்காருல்ல, முத்து மாமா, அவரோட மொத்த சொத்தையும் எனக்கு எழுதி கொடுத்துட்டாரு. என்ன என்ன ஒல்லற நீ? நான் தான் எழுதி வாங்கிட்டேன். ஏன் மிரட்டி வாங்கிருக்கேன்னு கூட சொல்லலாமே. இப்ப நான் எதுக்காக உன்னை இவ்வளவு அவசரமா வர சொன்னேன்னு தெரியுமா? என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி என் துணிமணி எல்லாம் வெளியில போட்டீங்கள, இந்த வீட்ல இருந்து உன்னை, உன் குழந்தைங்கள எல்லாரும் இந்த நிமிஷமே இந்த வீட்டை காலி பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அத நான் இன்னைக்கு பார்க்கணும்.
ஏய் என்ன பெரிய யுவன் நினைப்பா விட்ட பேசிட்ட போற? ஏதோ புத்திசாலித்தனமா பண்றத நினைச்சு முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்க. ஏய் நிறுத்து. யாரும் இங்க முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இல்ல. நல்லா யோசிச்சு தெளிவா தான் காய் நகர்த்திட்டு இருக்கேன். என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஏய் சி, முதல்ல எல்லாரும் இந்த வீட்டு விட்டு கிளம்புங்க. இங்க இருக்கிற யாருக்குமே இங்க இடம் இல்ல. ஏய் என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? முத்தர்ஷனை கடத்தி கத்தியால குத்துன ருத்ராவை கடத்திருக்கேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? உள்ள வச்சு லாடம் கட்டிடுவாங்க. சரி ஓகே, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, தாராளமா பண்ணிக்கோங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. என் மேல ஒரு தூசி திரும்ப பட்டா கூட அதுல பாதிக்கப்பட போறது உங்க ஃப்ரெண்டு முத்தரசன் தான். அவரும் உங்க ஆசை தங்கச்சியோட பொண்ணு மாமா மாமான்னு அப்படி கொஞ்சம் கொலைவால அந்த ருத்ராவும் தான். ஐயோ பாவம், அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துரும். பரவாயில்லையா? இனிமே எனக்கு யார பத்தியும் அக்கறை இல்ல. ஓன்லி ஒன், என்ன பத்தி மட்டும்தான் அக்கறை. எனக்கு வேணுங்கிறது இந்த சொத்து தான். என்ன இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி வேடிக்கை பாத்தீங்களா? இப்போ நான் உங்களை அடிச்சு துரத்துறேன். நீங்க தெருவுல நின்னு படுற கஷ்டத்தை நான் ரசிக்கணும். ஓ வெளியே போடி. இனிமே இந்த வீட்ல இருக்க போறது நான் தான், நான் மட்டும்தான். அண்ணே விடுமா போற பேசிட்டு இருக்கா? கைய வை பாக்குறேன். என்னடி எத்தனை அவமானம் வேணாலும் சகிச்சுக்கிட்டு காட்டு மரம் மாதிரி நிமிர்ந்து நிப்பா இந்த ஸ்வேதா. அண்ணே அன்னைக்கு என்ன பண்றீங்க? என்னமா அண்ணே வேண்டாம் அண்ணே, இங்க என்ன பண்ணாலும் அது முத்து மாமாவை தான் பாதிக்கும். ருத்ராவை ஏதாவது பண்ணிட்டா நான் என்னென்ன பண்ணுவேன்? சொத்து சொகம்லாம் பெரிய விஷயம் இல்ல என்ன. வாங்கண்ணே, அவ சொல்றது கேட்டு நம்ம வீட்டை விட்டு போயிடலாம். இந்த வீட்டை விட்டு உன் ஆசைப்படி கிளம்புற. தயவு செஞ்சு என் முத்து மாமாவையும் ருத்ராவையும் எதுவும் பண்ணிடாத. அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க. நீ முத்தரசனும் வெண்ணிலா நீ இல்லாத வீட்டுல நாங்களும் இருக்க மாட்டோம். சிம்ரன் நம்ம போலாம் வா. இது பாருங்க, நான் உங்களை யாரையும் இங்க இருந்து வெளியில போக சொல்லல. நீங்க எல்லாம் என் ஆசை அத்தையோட பசங்க. நீங்க எல்லாம் தாராளமா இந்த வீட்டுல இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த வெண்ணிலாவுக்கு பொட்டி தூக்குற இந்த அண்ணாமலை மட்டும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. மத்தவங்க யார் இஷ்டப்பட்டாலும் இங்க இருக்கலாம். வாய மூடு. உன்ன மாதிரி சொத்துக்கு ஆசைப்பட்டு வெறி பிடிச்சவளோட நாங்க இருப்போம் நினைச்சியா? இங்க பார், நல்லதுலயும் சரி கெட்டதுலயும் சரி நாங்க அண்ணா அண்ணி கூட தான் இருப்போம். சரி ரைட், போங்க. நான் போக வேண்டாம்னு யாருக்கும் சொல்ல மாட்டேன். நான் இத்தனை நாள் உன்கிட்ட பொறுமையா இருந்தேன். இப்பவும் நீ சொல்றதுக்கு அடங்கிதான் போயிட்டு இருக்கேன். என் முத்து மாமாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் பொறுமையா இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்ல. உன்னை மொத்தமா அழிச்சிடுவேன். அதுக்கப்புறம் உன் சாவு ஏன் கையாலதான். இந்த வீட்டுல நானும் முத்து மாமாவும் மறுபடியும் ரொம்ப சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன். எதுக்காக இந்த கடவுள் ஓர வஞ்சனை செஞ்சு எங்களை திரும்ப திரும்ப சோதிக்குது? நான் என்னென்ன பண்ணட்டும்? அந்த சாமி வந்து பரிகாரம் பண்ணாதான் நல்லா ஆகும்னு சொன்னாரு. என் உயிரை பணைய வச்சு பரிகாரம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என் மாமா கத்தியில குத்துப்பட்டு எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னே தெரியல. ஐயோ, நான் என்னென்ன பண்ணட்டும்? என் குழந்தை ருத்ரா எங்க இருக்கானே தெரியல. அவ அம்மா அப்பான்னு அழுதா அவளுக்கு யாருன்னா ஆறுதல் சொல்றது? நீங்க போய் கலங்குறீங்க. நீங்க வணங்குற ஆத்தா கண்டிப்பா உங்களை கைவிட மாட்டா.
கை விட்டுட்டாளே. நான் நம்புற ஆத்தா என்ன கை விட்டுட்டாளே. நான் அழுவுறது எப்படி வேடிக்கை பார்த்துட்டு கல்லா இருக்காளே. என் அழ வச்சு கை கொட்டி சிரிக்கிறா. தப்புக்கு மேல தப்பு செய்யற அந்த ஸ்வேதாவுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குது. நமக்கு மட்டும் ஏன் எப்பவுமே கெட்டதாவே நடக்குது. என்னால தாங்க முடியலன்னு. அழாதீங்க தங்கச்சி. ராசாப்பு. ஹலோ ஹலோ வெண்ணிலா, வெண்ணிலா என்னாச்சு? முத்தரசன் சாரை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அக்கா, சரிங்க, நாங்க இங்க எங்க தேடியும் முத்தரசன் சாரை கண்டுபிடிக்க முடியல. நாங்களும் நேரா கிளம்பி படூருக்கே வந்துடுறோம். உங்களுக்கு அதுக்குங்க சிரமம்? இல்ல, இந்த பிரச்சனையில நாங்களும் சம்பந்தப்பட்டிருக்கோம். கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் வெண்ணிலாவை அம்போன்னு விட்டுட்டு போறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. நாங்க அங்க வரோம். அழாதம்மா, அழாத. அழாதன்னு சொல்றேன்ல, நீ அழுத அவ சந்தோஷப்படுவா. நமக்கு நீ தொண்ணுத வீடா? இந்த ஊரே நமக்கு வீடு. வாட கார்த்தி. ஸ்வேதா பாத்து. விஷமெல்லாம் வெளியில வந்துருச்சுமா. ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா, நாடி துடுப்பெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு மணி நேரம் கழிச்சு கஞ்சி வச்சு கொடுங்க, நல்லா ஆயிடும். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. வரேன் தாயி, உடம்ப பாத்துக்க. வரேம்மா, போயிட்டு வரேம்மா. என்ன வெண்ணிலா, கலை வந்து சொன்னதும் என்னோட சேர்ந்து முத்தரச மாமா எங்க இருக்காருங்கிற ரகசியமும் அப்படியே புதஞ்சு போயிடும்னு காப்பாத்த ஓடோடி வந்தியா? எங்க நான் செத்துருவேன்னு நினைச்சு பயந்து தானே காப்பாத்த வந்திருக்கேன். என்னதான் நீ ஓடி வந்து என்ன காப்பாத்தினாலும் உடனே நான் அதோட நன்றி கடனா ரொம்ப நன்றி வெண்ணிலா. நீ செஞ்ச உதவியை நான் வாழ்நாளைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உன் காலில் விழுவேன்னு நினைச்சியா? அப்படி மட்டும் ஒரு காலம் நடக்காது. அந்த பரமசிவன் கழுத்துல இருக்கிற ஆலகால விஷண்டினா என்னைக்கும் உன்னை விட மாட்டேன். நீ அந்த ஈஷன் கழுத்துல இருக்கிற ஆலகால விஷம்னா அத தான் காலால மிதிச்சு தொண்ட குழியில இறங்காம காப்பாத்தின பரமேஸ்வரியோட அவதாரண்டி நானு.
உன்ன மாதிரி அரக்கிங்க எத்தனை பேர் வந்தாலும் என்னைக்கும் தர்மத்தை அதர்மம் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. நீயும் அப்படிதான். சரியான நேரத்துல நீ ஆடிட்டு இருக்க ஆட்டோ எல்லாம் அடங்கி உனக்கும் ஒரு முடிவு வரும். ஆனா இப்ப நான் ஏன் உன்னை காப்பாத்தினு உனக்கு தெரியாதுல்ல? இப்ப சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. நீ சொன்ன அதே விஷயம்தான். உன் கஸ்டடியில என் முத்து மாமாவும் குழந்தையும் இருக்காங்கங்கிற ஒரே காரணத்தினாலதான் நீ இன்னும் உயிரோட இருக்க. என் மேல இருக்கிற விசுவாசத்தினால அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்க, நீ இப்ப உயிரோட இருக்கிறது நான் உனக்கு போட்ட உயிர் பிச்சை. உன்கிட்ட இருக்கிற முத்து மாமாவையும் குழந்தையும் எப்படி மீட்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பாத்துக்கிறேன். என்னைக்கும் தர்மம் தான் ஜெயிக்கும். நான் ஜெயிச்சு காட்டுறேன். எனக்காடி உயிர் பிச்சை போடுற, உன்னை விட மாட்டேன்டே. சாவடிப்பேன் உன்னை பாரு. வெண்ணிலா, எதிரிக்கு கூட ஒரு நல்லதே நடக்கணும்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? இந்த மனசுதான் கடவுள். இது யாருக்கும் வராது. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆமா வெண்ணிலா, இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் தோணுது. சரி வாங்க, எல்லாரும் போலாம். வாங்க. என்ன, பாம்பு ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குங்கம்மா. நல்ல விஷம் இருக்கிற பாம்பு தானே? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? ஆலகால விஷம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட விஷத்தை பல்லுல கொண்ட பாம்பு இது. இது மட்டும் போய் மூச்சு விட்டா போதும், குழந்தை பொட்டுன்னு போயிடும். இருந்தாலும் குழந்தை மேல விடணுங்கிறீங்களே? ஏய், கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. சொல்றத மட்டும்தான் செய்யணும், புரியுதா? அவ சாகுறத நான் நேர்ல கண்ணால பாக்கணும். வா, உள்ள போலாம். என்ன இது? இந்த பாம்புக்கும் அந்த வெண்ணிலா ஏதாவது மந்திரமாயம் பண்ணிட்டாளா? வெரி குட். பரவாயில்லையே, குட். உன் பாம்புக்கு விஷயம் பக்காவா புரியுது. நான் கொன்னிடுவேன்னு பயந்து அது போய் கொத்துது. எத்தனை பாசம் பாத்தியா? ஆனா பாம்போட பாசம் கடைசியில வேற மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. வேதனையில முடிஞ்சிருக்கு. ஆனா எனக்கு இது பெரிய சாதனை. என் எதிரியோட வாரிசு முடிச்ச சாதனை. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே கொல்ல வருவேன்.
ஐயோ போச்சு, என்னம்மா இப்படி என் பொழப்ப கெடுத்துட்டீங்களே. அது என் குழந்தை மாதிரிமா, அதை சுட்டுட்டீங்களேம்மா. குழந்தையா? சரியான குட்டிச்சாத்தான். கொஞ்சம் விட்டிருந்தா என்னையே போட்டு தள்ளிருக்கும். ஓ சரி, பாம்பு சுட்டதுக்கு இந்தா காசு. இத வச்சு வேற ஒரு பாம்பை புடிச்சுக்கோ. உனக்கு என்ன பாம்புக்கா பஞ்சம்? அம்மா, பாம்பு மனுஷனும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்களேம்மா, அத போய் சுட்டுட்டீங்களேம்மா. ஓய், அதான் பணம் வாங்கிட்டல, அத தூக்கி வெளியில போட்டுட்டு வீட்டுக்கு போய் சேர்ற வழிய பாரு. வாங்க பெரியப்பா போலாம். ஆத்தா நாகம்மா, என் முத்து மாமா எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு இப்ப வரைக்கும் தெரியல. அதே மாதிரி என் குழந்தை ருத்ரா எப்படி கஷ்டப்படுறாளோ தெரியல. அதுவும் முத்து மாமாக்கு கத்தி குத்துப்பட்ட நிலைமையில இவங்க பார்த்தேன்னு சொல்றாங்க. அந்த நிலைமையில அவரை யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்க. எனக்காக இப்படி எல்லாரும் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்கள பத்தி எந்த தகவலும் தெரியல. நீதான் அவங்கள பாதுகாத்தாகணும். என் பொண்ணையும் முத்து மாமாவையும் ஸ்வேதா கிட்ட இருந்து நீதான் மீட்டு தரணும். தாலி பிச்சு கேக்குறம்மா. எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? கூப்பிட்ட குரலுக்கு இறங்கி வந்து நம்பினவங்களை காப்பாத்துவியே. அதான் உன் பொண்ணு இப்ப மனசார கூப்பிடுற. இந்த பாவிங்க இருக்கிற இந்த கலியுகத்துல கண் கண்ட தெய்வமா நீ இருக்கிறன்னு காட்டு தாயி. உன்னை நம்பின எனக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி இப்ப இங்க வந்து என் வேண்டுதலை ஏத்துக்கோ தாயி. நான் மனசார உன்கிட்ட தாலி பிச்சு கேக்குறமா. தாய் வந்துட்டியா? நாக கண்ணிகை நீ இருக்கிறன்னு நிரூபிச்சுட்ட. என் வேண்டுதலுக்கு இறங்கி எனக்கு துணையா வந்துட்டியா? எனக்கு நல்ல வழி காட்டாத்தா. ஐயோ ருத்ரா, எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. ருத்ரா, ஐயோ ஆத்தா, பாருங்க என்னாச்சு பாத்தியாத்தா, இப்ப உனக்கு சந்தோஷமா? பாம்பு கடிச்சுதான் என் பொண்ணு இறக்க போறதா சொல்றாங்க. எத்தனை தடவை நான் இந்த கோவிலுக்கு வந்திருப்பேன். இப்ப அந்த சிவனை தரிசனம் பண்ண போனது கூட உன் அருள் ஆசையால தானே. 5 தலை நாகம் தூக்கிட்டு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன்.
ஏன் ஆத்தா எதுக்காக எனக்கு இத்தனை சோதனையை கொடுக்கற? வெண்ணிலா, கண்டிப்பா அந்த ஆத்தாவோட அருள் உனக்கு இருக்கு. பாம்பு வழிகாட்டி உன்னை கூட்டிட்டு போய் உன் பொண்ணு காமிச்சிருக்கன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு புரியுது. நிச்சயமா ஆத்தா அவ சாகிறதுக்காக உனக்கு காமிச்சு கொடுத்திருக்க மாட்டா. அவளை வாழ வைக்கிறதுக்காக தான் காமிச்சு கொடுத்திருக்கா. இந்த ருத்ராவை வாழ வைக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு வெண்ணிலா. இங்க பாரு வெண்ணிலா, அழாம மனசு தடமா வச்சுக்கிட்டு ஆத்தா கிட்ட வேண்டிக்க. கண்டிப்பா எல்லாமே சரியா நடக்கும். அழாத. நம்ம ருத்ரா கண்டிப்பா நம்ம கிட்ட வந்துருவா. நீ அழாத. ஆமாக்கா, அழாதீங்கக்கா. ருத்ரா, நான் உன்னை என்னென்னமோ பேசிட்டேனே. நான் பேசினதெல்லாம் உன் குழந்தை மாதிரி நினைச்சு என்ன மன்னிச்சு என் குழந்தைய பொழைக்க வச்சிட்டியா ஆத்தா. மறக்க மாட்டேன் ஆத்தா, என்னைக்குமே மறக்க மாட்டேன். வெண்ணிலா, அவளுக்கு வச்சு விடு. அருவா, கத்தி, துப்பாக்கின்னு எவ்வளவு பெரிய கூட்டத்தை நீ கூட்டிட்டு வந்தாலும் எந்த சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டா இந்த ஸ்வேதா. உனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நீ என்ன போராட்டம் செஞ்சாலும் என்ன வழிக்கு கொண்டு வர முடியாது. நீ சொல்ற கத்தி துப்பாக்கி எல்லாம் உனக்கும் உன் அடியாளுங்களுக்கும் தான் தேவை. நெஞ்சில துணிவோ நம்பிக்கையோ எனக்கு இருக்கு. அதனால நீ சொல்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க உண்மையாவே சக்தி வாய்ந்தவங்க. எனக்கு அந்த பலமே போதும். ரைட், நீ முடிவே பண்ணிட்ட. ஆனா உன் நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டு உன் முத்து மாமா உன்கிட்ட விட்டு கொடுத்துருவேன்னு நினைக்க. அந்த ஸ்வேதா மறைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இருக்கிற ஸ்வேதா மனசு இரும்ப மாறி போனது. அத மாத்துறதும் நீதான்.
இனி என் மனசுல துளி கூட இறக்கத்தை நீ எதிர்பார்க்க முடியாது. உன் தலைவிதி. நீ கஷ்டப்பட்டே ஆகணும்னு இருக்கும்போது அதை யாராலையும் மாத்த முடியாது. என்னாச்சு வெண்ணிலா உனக்கு? எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? முதல்ல வா, எழுதுப்பா, வீட்டுக்கு போலாம் வா. பேசாம இரு கலை. என்னால வர முடியாது. நான் இங்கதான் இருக்க போறேன். முட்டாள்தனம் பேசிட்டு இருக்காத. குழந்தைங்களோட வந்து உட்கார்ந்து இருக்க. குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? எந்திரிச்சு வீட்டுக்கு வா. இல்லன்னு அந்த ஸ்வேதா என் முத்து மாமாவை திரும்ப ஒப்படைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு அசைய போறதில்ல. வெண்ணிலா, நீ இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறது நிச்சயமா பாதுகாப்பான விஷயம் இல்ல. இந்த ஸ்வேதா தன்னோட பேரை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆளு. இல்ல நீ வெண்ணிலா, நீ இப்படி உறுதியா உட்கார்ந்து இருக்கத பார்த்தா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம்னு தோணல. ஆனா இருந்தாலும் நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு. வெண்ணிலாவோட பாதுகாப்புக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இதுல என்ன இருக்கு? சரி, இப்ப எல்லாரும் போராடலாமா? போராடுவோம் 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 உடனடியா இப்பவே கலைஞ்சு போங்க. இல்லனா இந்த இடத்துல நிறைய இழப்புகளை பார்க்க வேண்டியதா இருக்கும். ஏ ஸ்வேதா, எந்த இழப்பையும் சந்திக்க நாங்க தயாரா தான் இருக்கோம். நீ முத்தரசன் சார வெண்ணிலா கிட்ட திருப்பி ஒப்படைக்கிற வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம். இப்படிதான் போராடுவோம். என்ன சொல்றீங்க? ஆமா, நீ யாரு கண்ணு? இந்த கூட்டத்திலே புதுசா இருக்கிய? ஓ, வெளியூர்காரியோ? காசு கொடுத்து மேடம் கோஷம் போட உங்களை கூட்டிட்டு வந்தாங்களோ? காசு மட்டுமா இல்ல பிரியாணி சேர்த்து தரேன்னு சொன்னாங்களா? பண்டிகை வந்த கூட்டம் எது, பாசத்துக்கு வர கூட்டம் எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாத உன்கிட்டலாம் நியாயத்தை எதிர்பார்க்கறது எங்க தப்புதான். சொல்ற விதத்துல சொன்னா தானா நீ வழிக்கு வர போற. கண்ணு, நீ இடம் தெரியாம மோதிக்கிட்டு இருக்க. இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அதெல்லாம் உன்னை சுத்தி நிக்குதே ஒரு கூட்டம். எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுற ஒரு கூட்டம். அதுகிட்ட வச்சுக்க. ஏய், என்ன நாக்கு ரொம்ப நீளுது? தப்ப தட்டி கேட்கறதுக்கு இவங்கதான் வரணும் அவங்கதான் வரணும்னு இல்ல. யார் வேணாலும் தட்டி கேட்கலாம். நீ பண்ற போர்ஜரி, ஆள் கடத்தல், பித்தலாட்டம், இதுக்கெல்லாம் தண்டனை நிச்சயம். தண்டனை? என்ன தண்டனை? அது எப்படி இருக்கும்? தண்டனை தானா கிடைக்கும் தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அது தானா கிடைக்காது போல இருக்க. அதனால நாங்களே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் வரும். முத்தரசன் சார ஒழுங்கு மரியாதையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டா உனக்கு நல்லது. ஏய், முத்தரசன் மாமா எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. உன்னால ஆளுக பார்த்து போங்க. வந்துட்டாங்க, வாங்க.
ஏன்டா கயிறு வைக்கிற? ஏய், முத்தரசுக்கு மூச்சா போகணுமா? மூச்சாவா? இங்க விட்டா ஒரே கப்பாயிரும், நம்மளால இருக்க முடியாதுல்ல. ஆமா ஆமா, அதான் முதல்ல கூட்டு போ. இவனால நிக்கவே முடியல. இவன் எப்படி மூச்சா போறான்? பாத்ரூம்ல உளத்தான் போறான். பாத்து கூட்டு போ. எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. போ போ போ. ஆடாம வா. ஐயா முத்தரசு, இங்கேயே போறீங்களா? உள்ள போ. போடா உள்ள போ. உள்ள போய் என்னன்னு பாரு.
ஏய் முத்தரசு கதவு தர கதவு தர மாட்ட நீ வெண்ணிலா ஆட்டம் இதோட க்ளோஸ். மாமாவா வர 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 கடைசியில என்னையும் கெட்டவளா மாத்திட்டீங்களே முத்தரசன் மாமா. அவ்வளோ ஈஸியா என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா? எனக்கு ஜெயிக்கணுங்கிற வெறி ரத்தத்துல இருக்கிற வரைக்கும் என்னை எதிர்த்து யாருமே எதுவுமே பண்ண முடியாது. என்ன மிருகமாக்கி வேடிக்கை பாக்குறீங்களா? எந்த அளவுக்கு நான் உங்களை நேசிச்சேன். உங்க பொண்டாட்டி ஆகணும், உங்க கையால தாலி கட்டிக்கணும்னு நான் எவ்வளவு விரும்பினேன். இதெல்லாம் நடக்காததுனாலதான் இன்னைக்கு உங்களையே கார் விட்டு அடிக்கிற நிலைமை காலாக்கிட்டீங்க. இனிமே நான் அடங்க மாட்டேன், அடங்க மாட்டேன். நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு உன் தலையில இடியே விழற மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? ஆமா, அத கேட்டு நீ இங்கே உயிரை விட்டுறாத என்ன? அப்புறம் ஒரு 2 குழந்தைங்களும் அனாதைங்களாயிடும். என்னோட பாவக்கணுக்கும் அதோட சேர்த்து கொஞ்சம் அதிகமாயிடும். சோ நிதானமாவே கேளு. ஏய் விளையாடாத. என்ன சொல்ற நீ? என்ன நடந்துச்சு சொல்லு ஸ்வேதா. உன்னை வச்சு நான் விளையாடலான்னு முடிவு பண்ணிட்டேன். போ, இங்க இருந்து ஓடி போ. ஏரிக்கரையில போய் பாரு. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் அங்க கிடைக்கும். சரி அழாதீங்க. ஐயோ முத்தரசண்ணே, முத்தரசண்ணே, பொறுமையா இருக்கு. இப்படி பண்ணிட்டானே. தம்பி முகத்தை எல்லாம் பாக்காதப்பா. நான் எதுக்கு சொல்றேன்னா அடையாளம் தெரியாத அளவுக்கு முகம் செதஞ்சு போய் கிடக்கு. எங்களாலேயே பார்க்க முடியலப்பா. தயவு செஞ்சு வேணாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணி நம்ம அண்ணனை இப்படி பண்ணிட்டாங்க பாருங்க அண்ணி. ஐயோ முத்தரசண்ணே, நம்ம யாருக்குமே எந்த துரோகம் பண்ணல அண்ணி. அண்ணனை போய் இப்படி பண்ணிட்டாங்களே அண்ணி. ஐயோ கார்த்திக், முதல்ல அழுவுறத நிறுத்து. இல்ல அண்ணி, என்னால தாங்கவே முடியல அண்ணி. இது நிச்சயமா என் முத்து மாமா கிடையாது. இது வேற யாரோ. வெண்ணிலா என்ன சொல்ற? இது உன் முத்து மாமா இல்லையா? அப்போ இந்த Dress, இந்த துணிய போட்டா முத்து மாமா ஆயிடுவாங்களா? ஏன் முத்து மாமாவை எனக்கு தெரியாதா? நான் ஏமாறணும் துடிக்கணுங்கிறதுக்காகவே முத்து மாமா போட்டிருந்த Dress போட்டு என்னை ஏமாத்துறாங்க. அப்போ இந்த விஷயத்த வேணும்னே பண்ணியிருந்தா நிச்சயம் வெண்ணிலாவையும் நம்ம எல்லாரையும் திசை திருப்பதான் இதை பண்ணிருக்கணும். அவளோட உண்மையான நோக்கம் என்ன?
ஒருவேளை அவதான் யாரையாவது அண்ணன் மாதிரி இங்க கொண்டு வந்து போட்டிருக்கணும். எதுக்கு நம்ம போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றதா நல்லது. ஆமாங்க, கார்த்திக் சொல்றது சரிதான். முதல்ல நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். என் முத்து மாமாவ கொன்னுட்டுதான் என்கிட்டயே பூச்சாண்டி காட்டுற அளவுக்கு வந்துட்டல. எனக்கு உயிர் வலி காட்டுறியா ஸ்வேதா? இதாண்டி உனக்கு கடைசி நாள். இன்னியோட உன் கதையை முடிக்கிறேன். இதோட உன் எல்லா ஆட்டமும் முடிஞ்சது. தங்கச்சி என்ன வெண்ணிலா, போன்ல விஷயத்த உன்கிட்ட சொன்னதும் ஐயோ வேகமா ஓடி வந்த. கடைசியா ஒரு தடவை உன் புருஷன் முகத்தை பாத்தியா இல்லையா? பாக்கலடி. இப்போ இந்த நொடி என் கண்ணு முன்னால உன் பொணத்தை பார்க்க போறேன். அமைதியா பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்த என்ன கூட நீ அருவாலை தூக்குற அளவுக்கு ஆளாக்கிட்டல. இனிமேல உன்னை விட்டு வைக்க மாட்டேன். இப்பவே உன்னை கொண்டாதான் என் ஆத்திரம் தீரும். விட மாட்டேன்டி உன்னை. வெண்ணிலா ஏன் இன்ஸ்பெக்டர் சார் வீட்ல கலாட்டா பண்றான்னு சொல்லி எனக்கு பாதுகாப்பு கொடுக்க சொன்னா, இவ பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு நீங்க இவளுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்கல்ல, இப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்க. இதுக்கு மேல நீங்க இவளை விட்டு வச்சா அது என் உயிருக்கே பாதுகாப்பு இல்ல. பிளீஸ் உடனே நீங்க இவளை அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன விடுங்க. இவளை விட்டா இன்னும் என்ன மாதிரி இருக்கிற எத்தனையோ பேரோட வாழ்க்கையை சீரழிச்சிருவா. சார் ஸ்வேதா போய் சொல்றா சார், அவளை நம்பாதீங்க சார். ஆமா சார். சார் சொன்னா கேளுங்க சார், வெண்ணிலா மேல இருந்து தப்பு இல்ல சார், எல்லாம் இவ பண்ணது சார். ஆமா சார். சார் உங்ககிட்ட நான் பேச தயாரா இல்ல. சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. இங்க என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். நானே என் கண்ணால பாத்துட்டேன். இதுக்கு மேல நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. ப்ளீஸ் என்ன என் டியூட்டியை பார்க்க விடுங்க. இல்லன்னா உங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு மேடம். இவங்களை ஜீப்ல ஏத்துமா சார் கூட்டிட்டு போங்க. சார் 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 சொன்னா சொல்றது கேளுங்க கேளுங்க சார். சார் 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 எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. சார் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க சார். அவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க புருஷன் இறந்துட்டாருன்னு போய் சொன்னா எந்த பொண்ணா இருந்தாலும் கோவம் வரும் இல்லையா? சரி நீங்க இவ்ளோ பேசுறீங்களே, அந்த ஏரிக்கரையில ஒரு பாடி இருந்தது. அது யாரோட பாடின்னு விசாரிச்சீங்களா? இங்க பாருங்கம்மா, எப்ப என்ன வேலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். யாரு என்ன வேலை செய்யணும்னு நீங்க ஒண்ணு எங்களுக்கு உத்தரவு போட வேணாம். புரியுது சார். நீங்க யாரு உத்தரவுக்கு வேலை செய்றீங்கன்னு அவங்களுக்காக தானே வேலை பாக்குறீங்க. இத பாருமா, தேவையில்ல அதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நியாயம் அநியாயம் எல்லாம் நீங்க எதுக்கு பேசுறீங்க?
நாங்க கவர்மெண்ட் சர்வெண்ட். சட்டத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. ஓ, அதிகாரம் இல்லல்ல? இங்க வர ஒவ்வொரு பப்ளிக்குமே அதிகாரம் இருக்கு. எனக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். என்னோட அதிகாரம் என்னங்கறத அப்புறமா காமிக்கிறேன். எஃப்ஐஆர் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். வெண்ணிலாவை விடுதலை செய். என்ன கலாட்டாங்க சார்? இங்க யாரும் கலாட்டா பண்ணல, நியாயத்தை தான் பேசிட்டு இருக்கோம். வெண்ணிலா எந்த தப்பும் பண்ணல. அவளை வெளியில விட்டுருங்க, நாங்க கூட்டிட்டு போயிட்டே இருக்கோம். என்ன பேசுறோம், யாருக்கிட்ட பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஒரு கொலை குற்றவாளியா நீங்க நினைச்ச நேரம்லாம் கூட்டிட்டு போக முடியாது. அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. யாரு வந்தாலும் சரி, ஏன் அந்த கடவுளே நேரம் வந்தாலும் கூட்டிட்டு போக முடியாது. சார் நான் தான் சொல்றேன், அவ எந்த தப்பும் பண்ணலன்னு. சொல்றேன்ல, இப்ப மட்டும் எல்லாரும் கலைஞ்சு போகல, தடியடி நடத்த வேண்டியது இருக்கும். எங்க அண்ணி எங்க இருந்து கூட்டு போகாம போக மாட்டோம். கத்துங்க, நல்லா கத்துங்க. நீங்களே தொண்டை வத்துற அளவுக்கு கட்டிட்டு மறுபடியும் நான் சொல்றேன், எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் கத்துங்க. வெண்ணிலாவை விடுதலை செய்.